ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். சோயா சங்க்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் வேக வச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்சு புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்க போகிறோம். எடுத்த சோயா சங்க்ஸை முழுசாகவும் நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து இதை ஆஃபாக கட் பண்ணி போட போகிறோம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால என் பொண்ணு தான் ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி செய்ய வந்திருக்கா. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் சோயாஸ் அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணுறா. கட் பண்ணி முடித்த சோயாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கெட்டி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் தயிர் இல்லை, தண்ணியாக தான் இருந்தது, அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறமா நல்லா அது கோட்டாகி வரத்துக்காக நம்ம சிக்கன் 65 பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவோம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் கிறிஸ்பியாக வரத்துக்காக. இதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பை போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்போஸ் தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா எல்லா சோயாஸ்லேயும் படுற மாதிரி அழகாக பிசைஞ்சுக்கோங்க. என் பொண்ணு சூப்பராக பிசைஞ்சு முடித்த பிறகு இதை ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக ஊற விட்டால் போதும். ஊற விட்டுட்டு நம்ம இப்போ கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா கொதித்த உடனே லைட்டாக நல்லா சூடான உடனே நம்ம வச்சுருக்க சோயா சங்க்ஸை அப்படியே அழகாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். சோயா சங்க்ஸு அழகாக வெந்துடும். ஒரு சைடு திருப்பி அகைன் இன்னொரு சைடு திருப்பி விட்டு இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுரும். இப்போ பாருங்கள், ஆக்சுவலி இந்த கலர் இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம எடுத்துடலாம் சோயா சங்க்ஸை. பட் என்னோட பசங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் விட்டோம்னா இன்னும் கிறிஸ்பியாக கிடச்சிரும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் இப்போ காட்டுறேன் பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த ஸ்டேஜில் நான் எடுக்க போகிறேன். இதுதான் அந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது அப்படியே எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக பசங்களுக்கு கேட்ட உடனே செஞ்சு தந்துடலாம். சிக்கன் இல்லாத டைமில் இதை வந்து குஸ்காவுக்கு கொடுக்கலாம், வெஜிடபிள் ரைஸ்க்கு கொடுக்கலாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு கொடுக்கலாம், எதுக்கு வேணால் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். மீதி இருக்க சோயா சங்க்ஸை திருப்பியும் நான் இன்னொரு பேட்சாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி சோயா 65 இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இதை தான் இன்றைக்கி நான் வந்து மீல்ஸோடு சேர்த்து பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இதில் சோயா 65 எவ்வளோ அருமையாக சிக்கன் 65 மாதிரி வந்து. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.